Tepid promises. Tepid. Tepid அப்படின்னா என்ன அர்த்தம்? செப்பிடு செப்பிடுனா மந்தமான்ட்டு வந்துச்சா? செப்பிடுனா ரொம்ப சூடா இருக்கிறது, ரொம்ப கோல்டா இருக்கிறது. சுடு தண்ணியையும் கோல்டு வாட்டரையும் மிக்ஸ் பண்ணுவோம் தெரியுமா? அப்ப என்ன வரும் அப்படின்னா நார்மல் வாட்டர் வராது, கொஞ்சம் வார்மா வாட்டர் வரும்ல, அதுக்கு பேர் தான் டெப்பிட். பேசிக்கா லூக்குவாம். லூக்குவாம் இது பாசிட்டிவான ஒரு வார்த்தையா நெகட்டிவான ஒரு வார்த்தையா? நெகட்டிவான வார்த்தை. லூக்குவாம்னா லைட்டு சூடான, இல்ல இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா மந்தமானன்னு. ஆக்சுவலா ஒரு ப்ராமிஸ் கொடுத்தாங்கன்னா அது எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஹாட்டா இருக்கணும். ஹாட்டா இருக்குன்னா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். கோல்டா இருக்குன்னா ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். ப்ராமிஸும் கொடுக்காம ஹாட்டாவும் வைக்காம எப்படி வச்சிருக்காங்க? மந்தமா வச்சிருக்காங்க. எதை பத்தி பேசுறாங்க? இந்தியா அண்ட் ஃபாசில் ஃபியூல் கெப்பாசிட்டி. அப்ப நான் இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, இவனுக்கு எதோ பண்றானுங்க, ஆனா பண்றத உருப்படியா பண்ணல. அதுதான் இதுல இருந்து புரியுது. Tepid promise. India must enhance battery storage to fully use. To use. Fullyங்கிறது adverb. எதை யூஸ் பண்ணணும்? நான் ஃபாசில் ஃபியூவல் கெப்பாசிட்டி. இப்படி எழுதலாமாமா? எழுதலாமா? 2 + V1 நடுவில் என்னது? adverb. சரியா? இதே 120 ரூல்ஸ்ல ஒரு பாயிண்ட் இப்படி வராது அப்படிங்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அதான் ஞாபகம் வரும். இன்ஃபினிட்டிவ்க்கு நடுவில் என்ன வராதா? adverb வராது. இது காரணம் கூட சொன்னேன், ஞாபகம் இருக்காது. என்ன காரணம் சொன்னேன்? இது கரெக்டா தப்பா? கரெக்ட் தான். சரியா? இந்த ரூலை எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா, இந்த இன்ஃபினிட்டிவ் இருக்குல்ல, இது வந்துட்டு இங்கிலீஷ் வந்துட்டு நிறைய மொழியில இருந்து தான் வார்த்தைகளை வாங்கும். இந்த இன்ஃபினிட்டிவ்ங்கிறது லாட்டின்ல இருந்து வாங்கின ஒரு கடன் வாங்கினது. இன்ஃபினிட்டிவ்ங்கிற கான்செப்டே எந்த மொழியில இருந்து? லாட்டின்ங்கிறது இப்போ மொழி அழிஞ்சு போன ஒரு அழிஞ்சிச்சு. நம்ம மொழி இது கிடையாது. அழிஞ்சதுக்கு மெயின் காரணமே இங்கிலீஷ். இவன் அவளத்தையும் உருவிட்டு விட்டுட்டான், அவன் ஒன்னும் இல்லாம போயிட்டான், அவனை முடிச்சு விட்டுட்டான். இந்த லாட்டின்ல வந்துட்டு இன்ஃபினிட்டிவ் ஒரே வார்த்தை. இங்க இன்ஃபினிட்டிவ் எத்தனை வார்த்தைங்க? இங்க இங்கிலீஷ்ல எத்தனை வார்த்தை? 2 வார்த்தை. லாட்டின்ல எத்தனை வார்த்தை? ஒரே வார்த்தை. ஒரே வார்த்தையை பிடிக்க முடியுமா? முடியாது. அதனால இங்கேயும் பிடிக்க கூடாதுன்னு. இப்படி கேனத்தனமா என்ன பண்றானுங்க? ரூல்ஸ் எழுதுறாங்க. ஆக்சுவலா அப்படி கிடையாது. இன்ஃபினிட்டிவ் நடுவுல என்ன எழுதலாம்? adverb எழுதலாம். சரி, இந்தியா வந்துட்டு இந்தியாவோட பேட்டரி ஸ்டோரேஜ் இருக்கா இல்லையா? இருக்கிறது என்ன பண்ணணும்? என்ஹான்ஸ் பண்ணணும். எதுக்கு? நான் ஃபாசில் கெப்பாசிட்டிய ஃபுல்லா யூஸ் பண்றதுக்கு, நான் ஃபாசில் ஃபியூல் கெப்பாசிட்டிய ஃபுல்லா யூஸ் பண்றதுக்கு. இன்னைக்கு பார்த்து நான் அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டு வராம எடுத்துருவோம். இந்தியா எப்போ வந்துச்சா? லேட்டா வந்துச்சு. ஆனா லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்துச்சா? வெயிட் பண்றதுக்கு ஒருத்தானது அப்படிங்க. இந்தியா எப்படி வருது? லேட்டா வருது, ஆனா வெயிட் பண்றதுக்கு ஒருத்தான். லேட்டா வந்தா லேட்டஸ்டா வந்துச்சு. எங்க? செக்ஷன் ஆஃப் த பாரிஸ் அக்ரிமெண்ட், பாரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட் ஒண்ணு உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா நாடுகளும் ஒன்னா சேர்ந்து வந்து பொல்யூஷனை நம்ம என்ன பண்ணுவோம்? கண்ட்ரோல் பண்ணுவோம். அதான் பாரிஸ் அக்ரிமெண்ட். அந்த பாரிஸ் அக்ரிமெண்ட் உடைய செக்ஷன் என்னது? விச் என்னதுங்க? அண்டர் விச்னா விச் என்னது? பாரிஸ் அக்ரிமெண்ட். பாரிஸ் அக்ரிமெண்ட்டுக்கு கீழே கண்ட்ரீஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ். யூஎஸ் என்ன சொல்றான்னா, நானா இருக்க முடியாதுன்னு இடத்த காலி பண்ணிட்டான். ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் தான் நடந்துச்சு. யுனைடெட் ஸ்டேட்ஸ் தவிர எல்லா நாடுகளும் ஒத்துக்கிட்டாங்க. என்ன ஒத்துக்கிட்டாங்க? வைக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. எதை வைக்கணும்? டெம்பரேச்சர். எதுல இருந்து? 2 டிகிரியை தாண்டக்கூடாது. 2 டிகிரியை தாண்டக்கூடாது. எதுல இருந்து? ப்ரீ இண்டஸ்ட்ரியல் டைம்ஸ். ப்ரீ இண்டஸ்ட்ரியல் அர்த்தம் இண்டஸ்ட்ரிக்கு முன்னாடி. பேசிக்கா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன கிடையாது?
இண்டஸ்ட்ரின்னு ஒண்ணு கிடையாது. மனுஷன் மெஜாரிட்டியா என்ன பண்ணான்னா விவசாயம் பார்த்தா, ஆடு மாடு மேய்ச்சான். அதுக்கப்புறம் தான் என்னங்கிற கான்செப்ட் வருது, இண்டஸ்ட்ரிங்கிற கான்செப்ட் வருது. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ங்கிறது ஒரு 20ஆம் நூற்றாண்டுடைய ஸ்டார்டிங்ல வருது. சரியா? அப்ப 19th செஞ்சுரி அப்படின்னா 1800s இருக்குல்ல, இதுதான் என்னது அப்படின்னா ப்ரீ இண்டஸ்ட்ரியல் டைம்ஸ். அந்த டைம்ல டெம்பரேச்சர் 25 இருக்குன்னு வச்சுக்கணும். அந்த ப்ரீ இண்டஸ்ட்ரியல் டைம்ஸ் டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கு? 25. அப்ப பாரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட் என்ன சொல்லுது? பாரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட் என்ன சொல்லுது? இண்டஸ்ட்ரியல் ப்ரீ இண்டஸ்ட்ரியல் டைம்ஸ்ல 25 இருந்துச்சுன்னா அதை விட எவ்வளவு மேல போக கூடாது? 2 டிகிரி மேல போக கூடாது. அப்போ பாரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட்ஸ் அதோடைய டார்கெட் இந்த ப்ரீ இண்டஸ்ட்ரியல் டைம்ஸ் 25ன்னா அதோடைய டார்கெட் என்னது? எந்த டிகிரிக்கு மேல போக கூடாது? 27க்கு மேல போகும். புரியுதா? அதான் நான் சொல்றேன், 2 டிகிரி தாண்டி போக கூடாது, 27 தாண்டக்கூடாது. 27 வரைக்கும் வரலாங்க, 27 தான் லிமிட். ஆனா 27 தாண்ட ஏன் என்னன்னு பாருங்க. கீப் ஃப்ரம்னா என்ன அர்த்தம்? கீப் ஃப்ரம்னா என்ன அர்த்தங்க? கீப் ஃப்ரம்னா பிரிவென்ட் பண்றது, தடுக்கிறது. தாண்டி வைக்கணும்னு சொல்ல மாட்டாங்க பாரிஸ் அக்ரிமெண்ட்ல. அங்க எந்த வார்த்தை இருக்குன்னா அக்ரி பண்றாங்க. எதுக்கு? கீப் ஃப்ரம்னா பிரிவென்ட் பண்ணணும். எதை பிரிவென்ட் பண்ணணும்? டெம்பரேச்சர்ஸ் எதுல இருந்து ரைஸ் ஆகுறது. 2 டிகிரிக்கு மேல ரைஸ் ஆகுறதுல இருந்து நான் என்ன பண்ணணும்? தொடக்கத்திலே இப்படி பண்ணீங்கன்னா என்ன பண்றது? 2 டிகிரிக்கு மேல ரைஸ் ஆகுறது வந்து என்ன பண்ணணும்? பிரிவென்ட் பண்ணணும். ரைஸ் ஆகுறது நல்லதா கெட்டதாங்க? கெட்டது. அக்ரிமெண்ட் குறைக்கிறதுக்கு தான் பாக்குறேன். சரி. இது தனி கிளாஸ். இது தனி கிளாஸ். சரியா? இது தனி கிளாஸ். A section of the Paris Agreements. பாரிஸ் அக்ரிமெண்ட் ஒரு செக்ஷன். அந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்டுக்கு கீழே தான் இது பண்றாங்க. பாரிஸ் அக்ரிமெண்ட் ஒரு செக்ஷனுக்கு என்ன தேவைப்படுது? அப்டேட் பண்ணணும். எதை? கண்ட்ரிஸ் உடைய டார்கெட்ஸ எவ்ரி 5 years ஃப்ரம் 2020ல இருந்து ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு என்ன பண்ணுவாங்க? டார்கெட்டை அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ரைட், ஓகே. ஆஸ் ஆஃப் டிசம்பர் லாஸ்ட் இயர், இப்ப டிசம்பர் 2025 படி இந்தியா, இது முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ், இது என்னன்னு இப்ப நான் கேட்பேன். இது புரிஞ்சுக்கிடணும். போன வருஷம்லாம் திருப்பி இது வந்துகிட்டே இருந்துச்சு. டிசம்பர் 2025 வரை இந்தியாவும் அர்ஜென்டினாவும் ஒன்லி டு G20 கண்ட்ரி. நிறைய G20 கண்ட்ரிஸ் இருக்கு. சரியா? அதுல 2 G20 கண்ட்ரிஸ் தான். யாரெல்லாம்? இந்தியாவும் அர்ஜென்டினாவும். இவங்க 2 பேர் தான் அனௌன்ஸ் பண்ணல. எதை அனௌன்ஸ் பண்ணல? அப்டேட்டட் நேஷனலி டிட்டர்மைன்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஃபார் 2035. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அப்டேட் பண்ணணுங்க. சரியா? இப்ப என்னன்னா 2020ல ஒரு டார்கெட் வச்சிருப்பாங்க. 2035க்கு உள்ள நான் வந்துட்டு 2035 தான் என்னது அப்படின்னா இந்த 2 டிகிரி வச்சிருக்காங்கல்ல, இதோடைய ஃபைனல் டார்கெட் டைம் வந்துட்டு 2035 தான். சரியா? இப்ப 2020ல இருந்து அவங்க என்ன பிளான் பண்ணணும்? 2025க்குள்ள நான் ஒரு 2.5 டிகிரிஸ்க்குள்ள கொண்டு வருவேன். அதுக்கப்புறம் தான் என்னால என்ன குறைக்க முடியும்? 2.4 2.3 எது கீழே கொண்டு வர முடியும்? 2 கீழே கொண்டு வரும். 2.5 வச்சிருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். அதுக்கப்புறம் திருப்ப 2025ல இவங்க என்ன பண்ணணும்? இன்னொரு 5 வருஷத்துக்குள்ள என்ன பண்ணணும்? எவ்வளவு தூரம் குறைப்பேன்னு சொல்லணும். அதுதான் இந்தியாவும் அர்ஜென்டினாவும் இன்னும் சொல்லவே இல்லை. G20 கண்ட்ரீஸ்ல மீதி 18 நாடுகள், இதுல 20 நாடுகள் இருக்கு, மீதி 18 நாடுகள் சொல்லிட்டான். ஆனா இவனுக்கு 2 பேர் மட்டும்தான் சொல்லவே இல்லை. சரியா? என்ன சொல்லல? நேஷனலி டிட்டர்மைன்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படின்னா என்னது?
இந்த டார்கெட் இருக்குல்ல, இந்த டார்கெட்டை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா நேஷனலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன். எந்தெந்த ஃபீல்டுல எவ்வளவு எவ்வளவு நான் குறைப்பேன் அப்படின்னு ஸ்பெசிபிக்கா சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாடும் தனித்தனியா சொல்லும். அதுக்கு பேர் தான் நேஷனலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன்ஸ். இந்த வார்த்தையை பாத்தீங்கன்னாலே பாரிஸ் அக்ரிமெண்ட் கூட தான் லிங்க் பண்ணும். இந்தியா வந்துட்டு என்ன பண்ணல, இதுக்கான டார்கெட்டை சொல்லவே இல்லை. சரியா? NDC for 2035 சொல்லவே இல்லை. அடுத்தது மேல சொல்றாங்களா, இவன் டார்கெட் சொல்றாங்க. இது டிஸ்பைட் இந்தியாவுடைய என்விரான்மெண்டல் மினிஸ்டர் தான் என்ன பண்றாரு, கமிட் பண்றாரு. என்னது, எங்க கமிட் பண்றாரு? டாப் 30 எங்க வச்சு நடந்துச்சு? பிரேசில்ல. எப்ப நடந்துச்சு? நவம்பர் 2025. இப்போ பின்னாடி இருக்க மட்டும் மீனிங் சொல்லும். சரியா? ஏன் ரெண்டுலையா? பைன் அர்த்தம். என்ன அப்டேட் பண்ணும்? அதான் என்ன அப்டேட் பண்ணும்? பாரிஸ் அக்ரிமெண்ட் அக்ரி பண்ணுமா? பாரிஸ் அக்ரிமெண்ட்டுக்கு NDC போட்டிருக்காங்கல்லங்க, அது இப்போ வரைக்கும் என்ன பண்ணல, போடவே இல்லை. இதெல்லாம் எப்ப நடக்குதுன்னா நவம்பர் 2025 பேலம் பிரேசில் COP 30 இவர்கிட்ட வந்து கேட்கறாங்க. யார்கிட்ட? இந்தியாவுடைய என்விரான்மெண்ட் மினிஸ்டர். அவர் என்ன சொல்றாரு? இந்தியாஸ் என்விரான்மெண்டல் மினிஸ்டர் கமிட் பண்றாரு. எது கமிட் பண்றாரு? சரி, இருக்கட்டும். டு அப்டேட்டிங் வரணும், இருக்கட்டும். என்ன கமிட் பண்றாருன்னா, நான் என்ன பண்ணிடுவேன், வருஷ எண்டுக்குள்ள அப்டேட் பண்ணிடுவேன்னு நவம்பர்ல சொல்றாரு. பண்ணாரா? பண்ணலையா? பண்ணல. இப்போ வரைக்கும் பண்ணல. சரியா? எப்ப பண்ணிருக்கணும்? டிசம்பருக்குள்ள பண்ணிருக்கணும். ஆனா பண்ணல. நவம்பர்ல என்ன டயலாக் வேற விட்டாரு, பண்ணிடுவேன்னு சொன்னாரு. ஆனாலும் என்ன பண்ணல, இப்போ வரைக்கும் பண்ணவே. சேவிங் கிரேஸ். த சேவிங் கிரேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? காப்பாத்துற விஷயம். எந்த விஷயம் உங்களை காப்பாத்துது அப்படின்னா, அங்க பாருங்க ரொம்ப மோசமா இருக்கு, இப்போ வரைக்கும் என்ன பண்ணல, அப்டேட் பண்ணல. இதுல காப்பாத்துற விஷயம் என்னன்னா, இஸ் தட் இது எப்ப நடந்துச்சு? ஹேப்பன் இன் டைம் பிஃபோர் 25 ends in a week. என்ன சொல்றாங்க? சோழி முடிஞ்சிச்சு. சேவிங் கிரேஸ் மீனிங் சொல்லுங்க. மேல இருந்து ரீட் பண்ணிட்டு வாங்க, அப்பதான் புரியும். நீங்க சொல்லுங்க. என்னது காப்பாத்து? நல்ல சூப்பரா எழுதிருக்காரா. நான் சொல்றத விட நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா அழகா இருக்கும். அதுல என்ன வருதுன்னு பாருங்க. சேவிங் கிரேஸ் டிசம்பர்ல சொன்னதுதான் பினான்சியல் இயர் முன்னாடியே சொல்றதுங்காங்களா? இப்போ சொல்லிட்டாங்களே, சொல்லலையா? அப்போ இல்ல, இந்த NDC அனௌன்ஸ் பண்ணல. இப்போ NDC அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா? பண்ண அதே சேவிங் கிரேஸ் சொல்றாங்களா? இப்போ ஒரு வாரம் முன்னாடி, பினான்சியல் இயர் ஒரு வாரம் முன்னாடி எப்பண்டா? இப்பந்தான் மார்ச்சுடைய கடைசி வாரம். இந்த மார்ச்சுடைய கடைசி வாரத்துல எது சேவிங், என்ன சேவிங் ரேஸா இருந்துச்சு? இன் டைம் பிஃபோர். இங்க பாருங்க, இது ஒரு வாரத்துல முடியுது, அது ஒரு வாரத்துல முடியறதுக்கு முன்னாடி டைமுக்குள்ள நடந்துருச்சு.
ட்ரை பண்ணும்போது அழகா ஒரு கஷ்டமான கொஸ்டின் தான், பட் நீங்க சொல்லிடுவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் உங்களுக்கு கேட்கறேன். சந்தி சொல்லுங்க. என்ன பண்ணிட்டாங்க? சூப்பர் சூப்பர். பேசிக்கா என்ன முடிச்சிட்டாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி? இப்ப என்ன சொல்றாருன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே, அதாவது இது வந்துட்டு பினான்சியல் இயருக்கு முன்னாடியே முடிச்சுன்னா இந்த விஷயம் கமிட்மெண்ட் கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபர்ஸ்ட் சொன்னார். இந்த லைன் வந்துட்டு எதை சொல்லுது? இந்த முந்தின லைன்ல எது கமிட்மெண்ட சொல்லுதா அப்படிங்கிறதா கேள்வி. இல்ல இந்த டிசம்பர் பத்தி எது பேசுதா? அது எப்படி கரெக்டா ப்ரூவ் பண்ணுவீங்க? உங்களுக்கு தெரியுதாமா? தட் வந்துட்டு தட் வந்துட்டு நார்மல் கன்ஜெக்ஷன். சேவிங் கிரேஸ் என்னது? காப்பாத்துற விஷயம் என்னது? அதான் பின்னாடி சொல்றோம். பேசிக்கா இதுதான் நம்மளுக்கு தெரியல. திஸ் ஹேப்பன்ஸ் தட் திஸ் பக்கத்துல வருதுன்னு சொல்லாதீங்க. சேவிங் கிரேஸ் இஸ் தட் திஸ் ஹேப்பன். சொல்லிட்டாரா? பினான்சியல் முன்னாடியே அப்போ என்டிசி சொல்லிட்டாங்களா? ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்டிசி சொல்லிட்டாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்டிசி சொல்லிட்டாங்க அப்படிங்கிறது கரெக்டா? அப்டேட்டட் என்டிசி தாண்டா டிசம்பர்ல சொல்லணும். ஆனா பினான்சியல் இயர் எண்ட் ஆகுறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி சொல்லியிருக்காங்க. இது கரெக்டா? கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். மேல திருப்பி வச்சுக்கோ. இந்தியா லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருது. எதுல லேட்டா வருது? இத அப்டேட் பண்றதுல லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருது. பாரிஸ் அக்ரிமெண்ட் வந்துட்டு என்ன பண்ணணும்? அப்டேட் பண்ணணும். டிசம்பர்ல அப்டேட் பண்ணணும். 2 கண்ட்ரி தான் என்ன பண்ணல? அப்டேட் பண்ணணும். இதுல மோசமான விஷயம் என்னன்னா, நவம்பர்ல என்ன சொன்னாரு? இயர் ரெண்டுக்குள்ள என்ன பண்ணிடுவேன்? அப்டேட் பண்ணிடுவேன். இதுல நடந்த நல்ல விஷயம் என்னன்னா, இந்த அப்டேட் வந்துட்டு எப்ப நடந்துச்சு? பினான்சியல் இயர் ஒரு வாரத்துல எண்ட் ஆகுது, அதுக்கு முன்னாடி நடந்துச்சு. இப்ப பேசிக்கா அப்டேட் பண்ணிட்டாங்களா பண்ணலையா? பண்ணிட்டாங்க. நடந்த ஒரே ஒரு நல்லது என்னன்னா, பினான்சியல் இயர் எண்ட் ஆகுறதுக்கு முன்னாடி பண்ணிட்டான். இந்த லைன் எப்ப அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது? எதுல அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் லைன் என்ன இருக்கு? லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருதுங்கிறதுல இருந்தா புரியும். அடுத்த லைன் பாருங்க, நான் சொல்றது கரெக்ட்னு ப்ரூவ் ஆகும். ஒரு லைன் புரியலைன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணா, முன்னாடி பின்னாடி வாசிக்கணும். அந்த லைன்ல என்ன இருக்குன்னு தெரியலனா முன்னாடி வாசிக்கணும், பின்னாடி பின்னாடி என்ன இருக்கு? the latest set of NDCs by India. இப்ப NDC என்ன பண்ணியாச்சு? அப்டேட் பண்ணியாச்சு. லேட்டா பண்றாங்க, ஆனா லேட்டஸ்டா பண்ணிருக்காங்க. பேசிக்கா டிசம்பர்ல பண்ண வேண்டியது எப்ப பண்றாங்க இவங்க? மார்ச் அடுத்த வருஷத்துல பண்றாங்க. லேட்டஸ்ட் செட் ஆஃப் NDCs by India கமிட்ஸ். எதுக்கு கமிட் பண்ணுது? 2035 கமிட்ஸ் டு எது கமிட் பண்றாங்க? இருக்குத்தனமா எழுதுவாங்க. இதுதான் கமிட்டிங் டு போட்டுட்டு அப்டேட்டிங் போடணும். சரி, எது கமிட் பண்றாங்க? ஒரு இன்ஸ்டால்ட் எலக்ட்ரிக்கல் கெப்பாசிட்டி that is 60% from non-fossil fuel sources. லைனுக்கு என்ன அர்த்தம்? கமிட்மெண்ட் கொடுக்காங்க இல்லைங்க. கமிட்மெண்ட் என்ன கொடுக்காங்கன்னா, 2035 நான் என்ன பண்ணுவேன்? எலக்ட்ரிக்கல் கெப்பாசிட்டி, நான் ஒரு எலக்ட்ரிக்கல் கெப்பாசிட்டி ரெடி பண்ணுவேன். தட் என்னது? தட் எதை ரெஃபர் பண்ணுது? எலக்ட்ரிக்கல் கெப்பாசிட்டி 60% எங்கிருந்து வரும்? நான் ஃபாசில் ஃபியூவல் சோர்சஸ்.
நான் ஃபாசில் ஃபியூவல் சோர்ஸ் என்னன்னு தெரியும்ல? சோலாரு, விண்டு, ஐடல், ரெனியூபிள் எனர்ஜி தான் என்னதுன்னா நான் ஃபாசில் ஃபியூவல் எனர்ஜி. நான் ஃபாசில் ஃபியூவல்ல இருந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் எடுக்கணுமா? 60% இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரிக்கல் கெப்பாசிட்டியை இன்ஸ்டால் பண்ணணும். இதான் ரொம்ப கஷ்டம். சரியா? இப்படி பிளான் பண்ணியிருக்காங்க. இங்க பாருங்க, இதுல வந்து இது நிறைய விஷயங்கள் ஆட் ஆகும். டைம் இருந்துச்சுன்னு நான் சொல்றேன். அடுத்தது என்ன பண்ணுவாங்க? இங்க பாருங்க, கமிட்ஸ் டு ரெடியூசிங். எவ்வளவு லெவலுக்கு குறைப்பாங்களா? 47% குறைப்பாங்க. எவ்வளவு குறைப்பாங்களா? பெர் யூனிட் ஆஃப் ஜிடிபிக்கு எவ்வளவு எமிஷன்ஸ் பண்றீங்களோ அது எத்தனை பர்சன்டேஜ் குறைப்பாங்களா? 47%. அப்போ என்ன வச்சிருப்பாங்கன்னா ஜிடிபி இருக்கும், இவ்வளவு ஜிடிபிக்கு இவ்வளவு எமிஷன்ஸ் இருக்கும். சரியா? இவ்வளவு ஜிடிபிக்கு இவ்வளவு எமிஷன்ஸ் இருக்கும். இப்படி இருக்கும்போது எதை குறைப்பாங்களா? எமிஷன்ஸ் பெர் ஜிடிபின்னு ஒரு இருக்குல்ல, இதை தான் எத்தனை பர்சன்டேஜ் குறைப்பாங்கன்னா 47% குறைப்பாங்க. இது வந்துட்டு ஒரு பெரிய ஃப்ராடு. சரியா? ஏன்னு சொல்லுங்க. ரொம்ப கஷ்டமா? கஷ்டம்ன்றது உங்களுக்கு தெரியாதடா. ஜிடிபி அதிகமாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஜிடிபி அதிகமாகுது அப்படின்னா என்ன ஆகும்? டேய், டினாமினேட்டர் அதிகமாகுது. டினாமினேட்டர் அதிகமாகுது. இங்கிட்டு ஈக்குவல் டு போட்டு 47% வச்சிருக்கான். டினாமினேட்டர் அதிகமாக அதிகமாக இந்த வேல்யூ என்ன ஆகிட்டே போகும்? என்னடா ஆகும்? குறைஞ்சிக்கிட்டே போகும். இந்தியாவுடைய ஜிடிபி இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஜிடிபியை நல்லா இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த எமிஷன் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா குறையும். எமிஷனை குறைக்காமையே பெர்சன்டேஜ் குறைச்சிடலாம். எதை இன்க்ரீஸ் பண்ணி? ஜிடிபி இன்க்ரீஸ். ஜிடிபி என்னதுமா இருக்கிற பட்ஜெட்ல? ஜிடிபி என்னது தெரியாது. எத்தனை பெர்சன்டேஜ் எல்லாம் எனக்கு வேண்டாம். நீங்க சொல்ற growth ரேட், ஜிடிபி growth ரேட் சரி வேண்டாங்க, வாங்குங்க. எக்கனாமிக்ஸ் உள்ள போக வேண்டாம். இம்மாதிரி ஜிடிபினாலே தெரியாது, அதனால வாங்க போகும். பேசிக்கா சரி ஏதோ குறைக்கணும்னு பிளான் பண்றாங்க. அடுத்து அண்ட் ஹேவிங். இங்க பாருங்க, கமிட்டிங் அட் சரி கமிட்டிங் டு 1, அடுத்து கமிட்டிங் டு 2, கமிட்டிங் டு ஹேவிங். அதனாலதான் நான் மேல என்ன போட்டேன்னா இந்த கமிட்டிங் டுக்கு அப்டேட்டிங்னு பாத்திருக்கேன். அப்டேட்டிங் தான் வரும். சரியா? ஏன் வரணும் யாருக்கா தெரியுமா? கமிட்டிங் டு அப்டேட்டிங் எதுக்கு போட்டேன்? அந்த 2க்கு பின்னாடி ஒரு V1 ING, 2க்கு பின்னாடி V1 ING ஒரு கிளாஸ் எடுத்திருப்பேன். அந்த 2க்கு பின்னாடி V1 ING தான் வரும். தெரியலன்னா விட்டுருங்க, பரவாயில்ல. கமிட்டிங் டு கிராமரை விடுவோம், வாங்க ரீடிங் போ. கமிட்டிங் டு ஹேவிங் 3.5 பில்லியன் டன் டு 4 பில்லியன் டன் CO2 கார்பன் சிங்க். சிங்க்னா அப்சர்வ் பண்றது, கார்பனை அப்சர்வ் பண்றது. கார்பனை எது அப்சர்வ் பண்ணும்? ட்ரீஸ் தான் நேச்சுரலா அப்சர்வ் பண்ணும். அப்சர்வ் பண்றதுக்கு வேற வழிகளும் இருக்கு. அட்மாஸ்பியர்ல இருந்து அப்படியே உறிஞ்சு எடுப்பாங்க, சரி மொத்தமா எடுத்து பூமிக்குள்ளேயே புதைப்பாங்க. அப்ப பேசிக்கா எவ்வளவு CO2 அப்சர்வ் பண்ணணுமா? 3.5 பில்லியன் டன் டு 4 பில்லியன் டன் CO2 கார்பன் சிங்க். இப்ப NDC சொல்லிட்டாங்களா சொல்லலையா? சொல்லலையாடா? சொல்லிட்டாங்க. இதுதான் NDC. பாயிண்ட், எலக்ட்ரிக்கல் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும், எமிஷனை குறைக்கணும். அடுத்தது CO2 அப்சர்வ் பண்ணிக்கும். ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன குறைஞ்சிடும்? குளோபல் டெம்பரேச்சர் குறைஞ்சிடும். ரைட். அடுத்து திஸ் இஸ் an update over India's என்னடா சம்பந்தமே இல்லாம காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆங்ஸைட்டியா? ஏன்டா சம்பந்தமே இல்லாம கேக்கீங்க? இந்த ஃப்ளோல கேளுங்க, இந்த ஃப்ளோல இதுல இருக்கிறதுல கேளுங்க. இது ஒரு அப்டேட். எதுல இருந்து அப்டேட்? ஓவர் இந்தியாஸ் 2020 NDC உடைய அப்டேட்ங்காங்க.
அதுல இருக்க நம்பரை விட இங்க நம்பர் எப்படி இருக்கும், எப்படிங்க இருக்கோ அதிகமா இருக்கு. இங்க பாருங்க எத்தனை இருக்கு, 50%. இப்ப எத்தனை ஆகிட்டானுங்க, 68. அடுத்தது 45 எப்படி ஆகிருக்காங்க, 47. நான் இது சொன்னேன், இந்த ஜிடிபி ஏத்தினாலே இது என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிடும். அடுத்தது 2.5 to 3. இப்ப என்ன போட்டானுங்க, 3.5 to 4. நம்பரை மட்டும் மாத்தி மாத்தி போட்டானுங்க. சரி, thus the necessary boxes, டிக் அடிக்க வேண்டிய பாக்ஸ்ல என்ன பண்ணியாச்சு, டிக் அடிச்சு. பேசிக்கா ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல என்ன இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல என்ன இருக்கு, இந்தியா லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வரும். நவம்பர்லயே வந்துட்டு பண்ணிருவேன்னு வாயால சொன்னானுங்க, பண்ணல. டிசம்பர்ல பண்ணிருக்கணும், பண்ணல. இந்தியாவும் அர்ஜென்டினாவும் தான் ரெண்டே நாடுகள் பண்ணாம இருந்துச்சு. ஆனா இந்தியா வந்துட்டு எப்ப பண்ணிருச்சு, ஜஸ்ட் பினான்சியல் இயருக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி ஒரு எடிட்டோரியல் போட்ட பாத்தீங்களா, இந்தியாவுடைய ஜிடிபி வச்சு ஒரு எடிட்டோரியல் போட்டாங்க. நான் தான் வாசிச்சேன், எனக்கு அது தெரியலையே. இந்தியாவுடைய ஜிடிபி பயங்கரமா இருக்குன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா இப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த ஜிடிபியுடைய லெவலை என்ன பண்றாங்கன்னா குறைக்கிறாங்க. சரியா, ஜிடிபினா ஒண்ணு இல்ல, பேசிக்கா என்ன தெரிஞ்சுங்கன்னா இந்தியா எவ்வளவு தூரம் வளருது, அதுதான் ஜிடிபி. ரைட், ஓகே. அப்போ 2 கண்ட்ரி தான் போட்டிருக்கு. இந்தியா அப்டேட் பண்ணிருக்கா பண்ணலையா, பண்ணிருக்கு. நம்பர் எல்லாத்தையும் ஏத்திருக்காங்க, பழைய நம்பர் என்னதுன்னு சொல்லிருக்காங்க. பேசிக்கா ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல அனாலிசிஸ் ஏதாவது இருக்கா, அனாலிசிஸ் ஏதாவது இருக்கா, லேட்டா வந்தா லேட்டஸ்டா வருது, என்ன வருதுங்கிறதா ஃபுல்லா எக்ஸ்பிளனேஷன். இது நல்லதா கெட்டதா, அச்சீவ் பண்ண முடியுமா முடியாதா, எதுவுமே சொல்லல, பின்னாடி சொல்றாங்களான்னு பார்ப்போம். த யூரோப்பியன் யூனியன், யூரோப்பியன் யூனியன், யூரோப்ல இருக்க எல்லா நாடுகளும் சேர்ந்தது யூரோப்பியன் யூனியன். இவனுக்கு என்ன கமிட்மெண்ட் போல் கொடுத்துருக்கானுங்க, 49% கட் பிலோ பிஃபோர். 2005 லெவலுக்கு, 2005 லெவலுக்கு கீழே எவ்வளவு கட் பண்ணணுமா, 40 to 49% கட்டு பண்ணணுமா. சரி, இது ரொம்ப கஷ்டம். இந்திய டார்கெட்டை விட பயங்கரமா வச்சிருக்கானுங்க. ஆஸ் அ டெவலப்பிங் நேஷன், டெவலப்பிங் நேஷன் யாரு, இந்தியா. இந்தியா யாருன்னா டெவலப்பிங் நேஷன். டேஷ் போட்டிருக்காங்களா, இந்தியா will not cut annual emissions. இந்தியா எது கட் பண்ணாது, ஆனுவல் எமிஷன்ஸ். ஆனுவல்னா வருஷம் வருஷம் எவ்வளவு வெளியே போகுது அப்படிங்கிற எமிஷன்ஸ் என்ன பண்ணாது, கட் பண்ணாது. சரி, இந்தியாக்கு அப்புறம் significant contributor of net emissions in recent years but below the world average in per capita emissions. என்ன சொல்றாங்க, இந்தியா வந்துட்டு எப்படிப்பட்ட நாடு, டெவலப்பிங். அனாலிசிஸ்லாம் எழுத சொன்னாங்க அப்படின்னா இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. சரியா, இந்த விஷயங்கள்லாம். எமிஷன் இன்இக்வாலிட்டி ரிப்போர்ட்னு ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு போன வருஷம், யாருக்கா தெரியுமா, தெரியாதா? கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கலையா, ஒருத்தவங்க கூட படிக்கலையா? நானே சொல்லி கொடுத்தேன் 4 தடவை. எமிஷன் இன்இக்வாலிட்டி ரிப்போர்ட்னு என்னது, அதான் என்னது, அதான் யாரு கம்மியா யூஸ் பண்ணுவானா. இங்க பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. நல்ல டெவலப் ஆயிட்டான்னு வச்சுக்கிறோம், ஒருத்தன் டெவலப் ஆற நாடு இருக்குன்னு வச்சுக்கீங்களேன், அவங்கிட்ட விண்டு சோலார் எல்லாமே டெவலப் ஆகி தான் இருக்கும். அவன் எமிஷனை என்ன பண்ணிடலாம், ஈஸியா குறைச்சது. இவ்வளவு நாள் அவன் எமிஷன் பண்ணி தான் டெவலப்டு ஸ்டேட்டஸ்க்கு போயிட்டான். இப்ப என்னது, நல்லவ மாதிரி என்ன பண்ணிக்கிறான், எமிஷனை குறைச்சிக்கிறான். இந்தியா மாதிரி டெவலப்பிங் நாடு, இந்தியா டெவலப் ஆகுற நாடு. அப்ப இந்தியா வந்துட்டு எமிஷனை குறைக்கிறது கஷ்டம். ஏன்னா டெவலப்டு ஸ்டேட்டஸ் இருக்கிறவன் ஈஸியா குறைச்சிடலாம், டெவலப்பிங் ஸ்டேட்டஸ் இருக்கிறவன் நிறைய என்னதான் பண்ணி ஆகணும், எமிஷன் கொடுத்தாதான் அவனுக்கு டெவலப்பே ஆகும்டா நாடு. நிறைய இண்டஸ்ட்ரி இருந்தாதான் என்ன ஆகும், டெவலப்பே ஆகும். இப்ப இந்தியாலாம் குறைக்கிறது ரொம்ப கஷ்டம். இதை விட யாருக்கு கஷ்டம்னா கீழே இருக்கான்ல ஒருத்தன் அண்டர் டெவலப், அவனுக்கு ரொம்ப கஷ்டம். இதுக்கு வருது எமிஷன் இன்இக்வாலிட்டின்னு சொல்லுவாங்க. அவன் நல்லா புகையை விட்டு தள்ளி மேல போயிட்டான், மேல போயிட்டான். இப்ப நம்ம புகையை விட்டு மேல போகலாம்னு நினைக்கும் போது புகை விடக்கூடாது அப்படிங்கிறான். கீழே இருக்கு, நான் புகை விடையே ஆரம்பிக்கிறேடா அப்படின்னா புகை விடக்கூடாது அப்படிங்கிறான்.
சரியா? இப்ப மேல இருக்கிறவன் எப்படி நல்ல இந்த இப்போ இருக்கிற பொல்யூஷனுக்கு மெஜாரிட்டி கான்ட்ரிபியூட்டர் யாருன்னா டெவலப்டு நேஷன். டெவலப்பிங் கிடையாது, டெவலப்டு நேஷன்ஸ். சரியா? இப்ப இந்தியா வளர ட்ரை பண்ணுது. அப்போ இந்தியா என்ன பண்ணும்? நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணணும். என்ன கான்ட்ரிபியூட் பண்ணும்? நெட் எமிஷன்ஸ் இன் ரீசென்ட் இயர்ஸ்ல என்ன பண்ணுது? கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஆனா வேர்ல்ட் ஆவரேஜ் விட கீழே தான் இருக்கு. எதுல? பெர் கேபிட்டானா பை பாப்புலேஷன். பெர் கேபிட்டானாலே என்னது? பை பாப்புலேஷன். பாப்புலேஷன் வச்சு டிவைட் பண்ணீங்க, ஒரு நபருக்கு எவ்வளவு எமிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா இந்தியா எது கீழே தான் இருக்கு? ஆவரேஜுக்கு கீழே தான். 130 கோடி மக்கள் இருக்கும்போது பாப்புலேஷன் இந்தியா கம்மியா அதிகமா? அது ரொம்ப ரொம்ப அதிகம். சரியா? அவ்வளவு அதிகமா இருக்கும்போது பெர் கேபிட்டா எமிஷன் கண்டிப்பா எப்படிதான் இருக்கும்? எப்படிதான் இருக்கும்? டேய் அதே தான்டா, பாப்புலேஷன் டினாமினேட்டர்ல இருக்கு. இந்த வேல்யூ ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா பெர் கேபிட்டா எமிஷன் என்ன ஆயிரும்? கம்மியா தான். அப்போ நிறைய எமிட் பண்றோம், ஆனா பெர் கேபிட்டா எமிஷன் எடுத்துக்கிட்டோம்னா இந்தியா எப்படிதான் இருக்கு? வேர்ல்ட் ஆவரேஜுக்கு கீழே தான் இருக்கு. சரி, இந்தியா என்ன பண்ணது? ஆனுவல் எமிஷனை கட் பண்ணாது. சூப்பர். ஆன்லைன்ல சொல்றாங்க, சுந்தரிகா சொல்றாங்க. ஆனா என்ன ப்ராமிஸ் பண்ணுது? பட் இந்தியா என்ன ப்ராமிஸ் பண்ணுது? டு எமிட் லெஸ் கார்பன் பெர் யூனிட் ஆஃப். நம்மளால எப்பவுமே பெர்ல போயிருவானுங்க, பிரச்சனை இல்லாம போயிரும். பாருங்க, பெர் பாப்புலேஷன்னாலும் தப்பிச்சிடலாம், பெர் ஜிடிபினாலும் ஜிடிபி பெருசாலும் தப்பிச்சிடலாம். அடுத்து என்ன சொல்றாங்க? எமிட் லெஸ் கார்பன் பெர் யூனிட் ஆஃப் எனர்ஜி அண்ட் சோர்ஸ்ங்கிறது verb. டு எமிட் அண்ட் சோர்ஸ். ஃபைனைட் verb கிடையாது. டு எமிட் அண்ட் சோர்ஸ்னா வெளியெடுக்கணும், நிறைய வெளியெடுக்கணும். எதை வெளியெடுக்கணும்? அதோடைய பவரை நிறைய வெளியெடுக்கணும். எங்க இருந்து? நான்-ஃபாசில் ஃபியூயல் சோர்சஸ். என்ன சொல்றாங்க? ஆனுவல் எமிஷன் எல்லாம் கட் பண்ண முடியாது. ஒரு விஷயம் ப்ராமிஸ் பண்றேன். என்ன பண்றேன்? கம்மியா கார்பன் பெர் யூனிட் எமிட் பண்ணிட்டு என்ன எடுத்துக்கிறேன்? நான்-ஃபாசில் ஃபியூயல் சோர்சஸ் இருந்து கொஞ்சம் பவரை எடுத்துக்கிறேன். ரைட். அடுத்தது, இட் இஸ் ஆல்சோ கமிட்டட் டு பீயிங் நெட் ஜீரோ. நெட் ஜீரோ என்ன தெரியுமா? எமிஷனே பண்ணாதா? நெட் ஜீரோன்னு எழுதுடா. நெட் ஜீரோல எமிஷன் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? நெட்னா என்னது? சேலரி வாங்குவீங்க இல்லைங்க, கிராஸ் சேலரினா என்னது? கிராஸ் சேலரி அப்படின்னா டோட்டல் சேலரி. நெட் சேலரி, நெட்னாலே கைக்கு வர்றது இல்லடா. நெட்னா என்னதுன்னா மைனஸ் டிடக்ஷன்ஸ், பிளஸ் மைனஸ் சேர்ந்ததுதான் நெட்டு. நெட்னா என்னன்னு புரிஞ்சுக்கிடுங்க, கைக்கு வர்றது கிடையாது. பிளஸும் மைனஸும் சேர்ந்தது என்னது? நெட். இப்போ நான் 2000 லிட்டர் கார்பன் எமிட் பண்றேன்னு வச்சுக்கிடுவோம். 2000 லிட்டர் கார்பனை நானே அப்சர்வ் பண்ணிக்கிடுவேன். அதுக்கு பேர் தான் என்னது? நெட் ஜீரோ. நான் எவ்வளவு வெளியே விடுறனோ அவ்வளோத்தையும் நான் என்ன பண்ணிக்கிடுவேன்? அப்சர்வ் பண்ணிக்கிறேன். அதுக்கு பேர் தான் என்னது? நெட் ஜீரோ. நான் வெளியே விட மாட்டேன்னு கிடையாது, வெளியே விடுவேன். வெளியே விட்டாலும் நானே அப்சர்வ் பண்ணிக்கிறேன். ரைட். It is also committed to being net zero by 2007. மோடி பார்த்துட்டு இது வரைக்கும் நம்ம உயிரோட இருக்க மாட்டோம், போட்டு விடுறா 2070 அப்படின்ட்டு 2070 போட்டு விட்டாங்க. இப்படிதான் என்ன சொன்னானுங்க? அப்துல் கலாம் ஒருத்தர் இருந்தாரு, இந்தியா 2020ன்னாரு. 2020ல கோவிட் தான் வந்துச்சு, வேற எதுவும் வரல. அப்புறம் இவனுங்க என்ன சொல்றானுங்க? விக்சித் பாரதி 2047 இருக்கானுங்க. இது என்ன கணக்குன்னு தெரியுமில்ல? சுதந்திரமாகி 100 வருஷத்துல அப்படின்னு இருக்கானுங்க. அதான் விக்சித் பாரதி 2047. இந்த டார்கெட்ல எங்க போயிடுச்சு? 2070 போயிடுச்சு. உயிரோட இருந்தா பாத்துக்கிடுவோம். By 2070 through increasing its tree and forest.
என்ன சொல்றாங்க வந்து நெட் ஜீரோ கொண்டு வரணும்னா என்னது, எமிட் பண்றது ஈஸி, அப்சர்வ் பண்றதா கஷ்டம். இந்தியா என்ன முடிவு பண்ணுது, எதை இன்க்ரீஸ் பண்ணணும், ட்ரீயையும் ஃபாரஸ்டையும் இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா இதுதான் என்ன பண்ணுது, CO2 அப்சர்வ் பண்ணுது. அண்ட் ரீசென்ட்லி அனௌன்ஸ் டெக்னாலஜி பாத்வேஸ். என்னென்ன டெக்னாலஜி பாத்வேஸ் பாருங்க, கார்பன் கேப்சர், கார்பன் யூட்டிலைசேஷன் அண்ட் கார்பன் ஸ்டோரேஜ். இதெல்லாம் பண்ணி நான் என்ன பண்ணுவேன், நெட் ஜீரோ கொண்டு வருவேன் 2070 அப்படின்னு சொல்ல முடியாது செஞ்சுருக்காங்க. India's 2035 goals are easily achievable and the government has expressed எதை எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க, பட் பிலோ, பட்டுங்கிறது கன்ஜங்ஷனுங்க, பட்டுங்கிறது கன்ஜங்ஷன். முன்னாடி இருக்கிற ஃபேஸும் பின்னாடி இருக்கிற ஃபேஸையும் செக். சொல்லுங்க. தேட் என்னதுடா, அத எத இத கோல கிடையாது. கோல்னா தோஸ்ட் எடுக்கணும்டா, கோல்ஸ்னா தோஸ்ட் எடுக்கணும்ல. அப்ப தேட் இருக்கு, இந்தியாவுடைய கோலை ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கறத தான் கவர்மெண்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கு வெளிப்படையா. தேட்னா எதை ரெஃபர் பண்ணுது, கோல்ஸ் இல்ல, கோல்ஸ் ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கறத பிளைனா சொல்லிட்டாங்க. ஓகே, இந்தியா ஆல்ரெடி மெட்ரிக்ஸ் 2030 நான் ஃபாசில் டார்கெட் லாஸ்ட் இயர். நான் ஃபாசில் ஃபியூல்ஸ் இந்தியாவை காப்பாற்றக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். நான் ஃபாசில் ஃபியூல்ஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இப்ப பெட்ரோல் தட்டுப்பாடு டீசல் தட்டுப்பாடு சண்டைக்கு வரானுங்கல்ல, அந்த சண்டை இருக்காது. சரியா, ஈவி வந்துருச்சுன்னு வச்சுக்கிடுங்களேன், இன்னும் நல்லா என்ன ஆயிரும், எமிஷனும் குறைஞ்சிரும், பெட்ரோல் டீசல் பிரச்சனைகளும் வராது. சரியா, சைனா வந்துட்டு இந்தியா மாதிரி கஷ்டப்படுதா, ஏன்னா சைனா ஈவி ஏத்திட்டான். சைனா எப்படி ஈவி ஏத்துனா, ஏன்னா அவங்கிட்ட தான் அதுக்கான ரா மெட்டீரியல் இருக்கு, இந்தியால இல்ல. சரியா, அப்ப அவன் என்ன பண்ண மாட்டேங்கான், இந்தியாவுக்கு ரா மெட்டீரியல் தரவும் மாட்டேன். இந்தியா வெளியே வரணும், இந்த பிரச்சனையில தான் வெளியே வரணும்னா ஈவி வரணும், அப்புறம் விண்டு சோலார் நல்லா டெவலப் ஆகும். இது ரெண்டுக்குமே ரா மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் இந்தியாவில் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பட்ஜெட்ல செமி கண்டக்டர் மிஷன் ஒண்ணு போடுவாங்க. சரியா, அப்புறம் என்ன பண்ணுவானுங்கன்னா, இந்த வெளிநாட்டுல வந்து கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அப்படிங்கறத நீங்க இம்போர்ட் பண்ணீங்க, கிரிட்டிக்கல் மினரல்ஸ நீங்க அங்க இருந்து இம்போர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டாக்ஸே கிடையாது. நீங்க இம்போர்ட் பண்ணீங்கன்னா அப்போ டாக்ஸே உங்களுக்கு கிடையாது. நிறைய பேர் என்ன பண்ண பார்ப்பாங்க, இம்போர்ட் பண்ண பார்ப்பாங்க. சரியா, இதெல்லாம் பண்றதுக்கு பேக்ரவுண்ட் என்னன்னா, இந்த மாதிரி பிரச்சனைகளை சரி பண்றது. ஃபாசில் நான் ஃபாசில் டார்கெட் நல்லா இன்க்ரீஸ் ஆகுது வித் 52% கெப்பாசிட்டி இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ 2030 டார்கெட் ஏற்கனவே ரீச் பண்ணிட்டாங்க அப்படிங்காங்க. எத்தனை பர்சன்டேஜ் இன்ஸ்டால்டு, 52%. த ரப் பாசிட்டிவா நெகட்டிவான்னு சொல்லுங்க. சரியா, இந்தியால பாத்தீங்கன்னா இந்த யூபிஎஸ்சியில படிக்கும்போது யூபிஎஸ்சி கிளாஸ் சில நேரம் பார்ப்பேன், அதை சொல்லும்போது சொல்லுவாங்க இந்தியால எல்லாமே இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி. அப்படின்னா என்ன அர்த்தம், இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி 200 கிலோவாட்டுன்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 200 கிலோவாட் எடுக்கிறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கு, ஆனா வர்றது 50 தான் வரும். 200 கெப்பாசிட்டி 200 கிலோவாட்டுக்கு கெப்பாசிட்டி இருக்கு, ஆனா எவ்வளவுதான் வரும், கால்வாசி 30% இவ்வளவுதான் வரும். அப்ப நிறைய வர்றதுக்கான கெப்பாசிட்டி இருக்கும், ஆனா நிறைய வராது. அது எப்படின்னா, இவ்வளவு பெரிய ஒரு பைப் இருக்கு, இங்கிட்ட இருந்து மட்டும்தான் தண்ணி வரும். இதுதான் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி, இவ்வளவு இருக்கு, ஆனா தண்ணி இம்புட்டு ஒன்றுதான். சரியா, சோ என்ன இருக்கு, என்ன சொல்றாங்க, ரப்பு என்னது, ரப்பு பாசிட்டிவா நெகட்டிவா என்னன்னு பார்ப்போம் பின்னாடி பாருங்க. ஒன்லி வெறும் எவ்வளவுதான் 25% பவர் ஜெனரேட் பண்ணப்பட்ட பவர் இஸ்
நான் ஃபாசில் ஜெனரேட் பண்றீங்கல்ல, இவ்வளவு கெப்பாசிட்டி வச்சிருக்கீங்கல்ல, ஆனா அதுல நெகட்டிவ் என்னன்னா நீங்க ஜெனரேட் பண்ற பவர்ல 25% தான் என்னது நான் ஃபாசில் ஃபியூல் கணக்கிலே வரும். ஏன் அப்படின்னா என்ன இல்ல, பேட்டரி இல்லை. இங்கதான் இதுதான் டைட்டிலா இருந்துச்சு. டைட்டிலா இருந்துச்சு இந்தியா சூப்பர், இந்தியா மஸ்ட் என்ஹான்ஸ் பேட்டரி ஸ்டோரேஜ். எதுக்கு? நான் ஃபாசில் ஃபியூல் கெப்பாசிட்டி இருக்கு, ஆனா அதை என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியல. கெப்பாசிட்டி இருக்கு ஆனா யூஸ் பண்ண முடியல. ஏன்னா என்ன இல்ல, பேட்டரி இல்ல. பேட்டரி செய்ய வேண்டியது என்னடா அப்படின்னா, பேட்டரி செய்யறதுக்கு தான் என்ன வேணும், இந்த நான் ஃபாசில் ஃபியூல் தான். இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் சொல்லுவாங்க, செமி கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இருந்தாதான் என்ன பண்ண முடியும், பேட்டரி செய்ய முடியும். சரி, அப்போ நிறைய பவர் ஜெனரேட் பண்றாங்க. 25% தான் என்னது நான் ஃபாசில் ஃபியூல். ஏன்னா என்ன இல்ல, பேட்டரி ஸ்டோரேஜ் இல்ல. இந்த பேட்டரி ஸ்டோரேஜ் தான் விச் பண்ண முடியல. என்ன பண்ண முடியல, யூஸ் பண்ண முடியல. எது? ஆல் த அவைலபிள் சோலார் அண்ட் விண்ட் பவர். நிறைய பவர் இருக்கு, ஆனா பவர் என்ன பண்ணி வைக்க முடியல, ஸ்டோர் பண்ண முடியல. ஃபாசில் ஃபியூல்ஸ் எல்லாம் கேட்டாங்கன்னு வச்சுக்கிடுங்க, எதுல, டிஸ்கிரிப்டிவ்ல, இது எல்லாமே நீங்க எழுதலாம். இது எல்லாமே எழுதலாம். இதெல்லாம் யூபிஎஸ்சி ஆன்சர்ஸ். ஆக்சுவலா இந்த டிஸ்கிரிப்டிவ் எழுதும் போது இந்த பாயிண்ட் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. இந்தியா சோலார்ல டெவலப் ஆகாததுக்கு ரீசன் என்னது, நிறைய கெப்பாசிட்டி இருக்கு ஆனா ஸ்டோர் பண்ண முடியும். ஸ்டோர் ஏன் பண்ண முடியல, கிரிட்டிக்கல் மினரல்ஸ் இல்ல, அவைலபிலிட்டி இல்ல. சரியா? சரி, பவர். அப்போ பிரச்சனை வந்துட்டு இவங்கள்ட்ட என்னன்னு தெரியுது, கோல் அச்சீவ் பண்ணிடுவோமா, கோல் எல்லாம் அச்சீவ் பண்ணிடலாமாங்க, என்டிசி அது இது போடுறானுங்கல்ல, பண்ணலாமா பண்ண முடியாதா, ஈஸியா பண்ணிடலாம். நிறைய கெப்பாசிட்டி இருக்கு ஆனா என்ன இல்ல, பேட்டரி பேட்டரி இல்லை. சரி, பவர் மினிஸ்ட்ரிஸ் நேஷனல் ஜெனரேஷன் ஆடிக்வசி பிளான். இவருக்கு நேஷனல் ஜெனரேஷன் ஆடிக்வசி பிளான் அதுவே என்ன எதிர்பார்க்குது, என்ன எதிர்பார்க்குது, 70% ஆஃப் த ப்ரொஜெக்டட் இன்ஸ்டால் இத்தனை கெப்பாசிட்டி பை 2035-36 டு பி நான் ஃபாசில் ஃபியூல். இதுக்கு என்ன அர்த்தம், கரண்டா நம்மள்ட்ட பவர் ஜெனரேட்டட் எத்தனை பர்சன்டேஜ் தான், 25%. சரியா? இவன் ஒரு பிளான் போடுறான். என்ன பிளான் போடுறான், அவன் பிளான்ல அவன் என்ன சொல்றான், என்கிட்ட எவ்வளவு இருக்கு, என்கிட்ட எவ்வளவு இருக்கு, சின்னதா பெரிய, சின்ன நம்பரா பெரிய நம்பரா, பெரிய. கிலோ வாட்டை விட ஜிகா வாட்டுங்கிறது பெருசு. சரியா? ஜிகா வாட்டுங்கிறது பெருசு. இவ்வளவு இருக்கு. இவனே என்ன சொல்றான், இதுல எவ்வளவுதான் எனக்கு வரும், 70% என்னால யூஸ் பண்ண முடியும். அதுக்கு எத்தனை வருஷம், 2035-36. அந்த டைம்ல இதுல 70% என்னவா இருக்குமா, நான் ஃபாசில் ஃபியூலா இருக்கு. இந்த வார்த்தை புரியுதான்னு பாரு. இந்த வார்த்தை இட் செல்ஃப் பிளான்லயே என்ன சொல்லிட்டான், பிளான் போடுறான்ல அவனே என்ன சொல்றான், டோட்டல் கெப்பாசிட்டிக்கு என்னால என்ன பண்ண முடியாது, பேட்டரி ஸ்டோரேஜ் பண்ண முடியாது. ஆனா டோட்டல் ஸ்டோரேஜுக்கு எத்தனை பர்சன்டேஜ் தான், 70% பண்ண முடியும். அதுக்கு எத்தனை வருஷம் ஆகும், 10 வருஷம் ஆகும். சரி, சரி, வரிசை போமா, கேள்வி கேட்டுருவோம். இதுல எனக்கு சூப்பரா இருக்கு. கெப்பாசிட்டி அதுக்குள்ள ரீச் பண்ணுவான்னு டார்கெட் வைக்கிறான். அவன் டார்கெட்ல 70% தான் இருக்கு, டார்கெட்டே அவ்வளவுதான் இருக்கு. அப்ப அவனுக்கே தெரியுது நம்ம
கெப்பாசிட்டின்னு இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டே போறானுங்க. சோலார் பேனல் போடுறான், விண்டு எவ்வளவோ இன்ஸ்டால் பண்றான். இன்ஸ்டால் பண்றதை யூட்டிலைஸ் பண்ண முடியும். ரீசெண்டா அந்த சோலாருக்காக விசாரிச்சுட்டு இருந்தேன். நீங்க வெறும் சோலார் பேட்டரியே இல்லாம சோலார் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 70,000 ரூபாய். சரியா? பேட்டரியோட சோலார் போட்டீங்க அப்படின்னா 2 லட்சம் ரூபாய் சொல்லும். இந்த சோலாருக்கு வீட்டுக்கு போடுறதுக்கு இதுக்கு ஒண்ணு கேட்கும் போது பேட்டரி இல்லாம அதாவது நல்லா சூரியன் இருந்துச்சுன்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா வெறும் 70,000 தான். பேட்டரி என்ன பண்ணுவோம், அப்பப்போ ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு பேட்டரி போட்டீங்கன்னா 2 லட்சம் வந்துடும் சார். பேசிக்கா என்ன இல்ல, பேட்டரி தான் இல்ல, அதனாலதான் அதுக்கு விலையை ஏற்றி வைக்காங்க. சரி, லைனுக்கு மீனிங் சொல்லுங்க. மீனிங் சொல்லுங்கடா. அடுத்து எவனா பாஸ் பண்ணி போனானா ஒரு சோலார் பேட்டரி வாங்கி தந்துட்டு போகணும்னு சொல்லி வேண்டியதான். என்ன ப்ரோ பண்ணிடலாமா? பாஸ் ஆனா பண்ற சாருங்க. என்ன மீனிங் சொல்லுங்க. டெம்ப்டிங்னா என்ன இருக்கு? பண்ணணும்னு தோணுது. என்ன பண்ணணும்னு தோணுது? இந்தியாவை பாராட்டணும்னு தோணுது. எதுக்கு? பாலிஷ் பண்றானுங்க. பாலிஷ் பண்ணி அழகா காமிக்கிறாங்க. எம்பலிஷன். எதை பாலிஷ் பண்றானுங்க? எந்த அளவுக்கு கிரீன் கமிட்மெண்ட்ஸ் நாங்க கொடுக்குறோம், எந்த அளவுக்கு கிரீன் எனர்ஜிகளை நாங்க போக்கஸ் பண்றோம்னு அப்படியே பாலிஷ் பண்ணி காமிக்குது இந்தியா. அதுக்கு பாராட்டணும்னு தான் தோணுது. ஆனா எதுக்கு மத்தியில வெஸ்ட் ஏஷியால ஒரு வாருக்கு மத்தியில இந்தியா என்ன பண்றான்? கிரீன் கமிட்மெண்ட்ஸ பாலிஷ் பண்ணி காமிக்கான். அதுக்கு இவனை பாராட்டணும்னு தான் தோணுது. சரியா? இந்த போர் என்ன பண்ணிருச்சு? தட் எதை ரெஃபர் பண்ணுதுன்னா வார் ஸ்குவீஸ் பண்ணிருச்சு. எதை? முக்கியமான ஃபாசில் ஃபியூவலை என்ன பண்ணிருச்சு? ஸ்குவீஸ் பண்ணிருச்சு. சரியா? ஸ்குவீஸ். நேத்து ஒரு எடிட்டோரியல் பார்த்தோம், ரூபியோ எடிட்டோரியல் பார்த்தோம்ல, அவனை பத்தி ஏதோ ஒரு நியூஸ் வந்துச்சு, மறந்துட்டேனே. ஆஸ்திரேலியால இன்னும் 20 days நியூஸ்ல போட்டிருந்தாங்க. ஆஸ்திரேலியால 20 நாளைக்கு தான் தாங்க அப்படின்னாங்க. ஜப்பான்ல 300 நாளைக்கு. அவன் தெளிவான ஆளு, அவன் எங்கேயோ சேர்த்து வச்சிருந்திருக்கான். ஜப்பான்ல 300 நாளைக்கு இன்னும் அந்த எல்பிஜி டீசல் இருக்கும். ஆஸ்திரேலியால 20 நாள். இந்தியாவை பத்தி தெரியல. ஆனா போர்ல என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்தந்த நாடுகளுக்கு விட்டுருங்க, இந்தந்த நாடு கப்பல் வந்துச்சுன்னா விட்டுருங்கன்ட்டு ஈரான்காரன் என்ன பண்றாங்க, கொஞ்சம் பார்த்து உடத்தான் செய்யறான். நம்ம ஆட்கள் என்ன பண்றாங்கன்னா, அது பாட்டுக்கு விட்டா 45-50 நாளைக்கு இருக்கும். ஆனா ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி லிட்டர் கணக்குல அண்டா கணக்குல வாங்கிட்டு போயிடறாங்களா, அப்போ 10 நாளைக்கு தான் இருக்கு. அது பாட்டுக்கு விட்டா ஒரு பிரச்சனை இருக்காதா, அவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஏத்தி விட்டுறாங்க. அன்னைக்கு பெட்ரோல் போட போற நார்மல் பெட்ரோலே கிடையாது சார், எங்கள்கிட்ட பவர் பெட்ரோல் தான் இருக்கு அப்படின்னா. பவர் பெட்ரோல்னா 108 ரூபாய் எவ்வளவோ. இவன் அந்த பவரை போடுவானா இல்ல வேற இடத்துக்கு கலப்பானா நம்மளுக்கு தெரியாது. நார்மல் பெட்ரோல் போட முடியாது அப்படின்னா. அப்ப இந்த மாதிரி டிமாண்ட் உருவாக்குறது யாருன்னா, அந்த மக்கள்கிட்ட இருந்து அந்த பயத்துல இது டிமாண்ட், இது பிரச்சனை ஆயிடும். அவன் 10 நாள்ல தந்துருவான்டா, 10 நாள்ல தந்துருவான். ஆனா நம்ம ஆளுங்க 10 நாளைக்கு தாக்கு பிடிக்க மாட்டானுங்க. அதுக்குள்ள அவசரப்பட்டு வாங்குறதுல என்ன ஆயிரும், தட்டுப்பாடு வந்துடும். சரி, அந்த போறத என்ன பண்ணிருச்சு, முக்கியமான ஃபாசில் ஃபியூவலை சப்ளைய ஸ்டாப் பண்ணிருச்சு. அப்படிப்பட்ட ஒரு போருக்கு மத்தியில இவங்க கிரீன் கமிட்மெண்ட்ஸ அப்படியே பாலிஷ் பண்ணி காமிக்கிறாங்க. அதை நம்ம பாராட்டணும் தான் நம்மளுக்கு தோணுது. ஆனா பாராட்டணும் தான் தோணுது. ஆனா ஆக்சுவல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எதுல இருக்கணும், இந்த இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டியில இருக்கக்கூடாது. எது இருக்கணும், எவ்வளவு பவர் ஜெனரேட் பண்ணி சப்ளை பண்ற, அதுல ஆக்சுவல் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாம இந்த நம்பருக்கு அர்த்தமே இல்ல. லிட்டில்னா நெகட்டிவ். நீ என்ன நம்பர் சொன்னாலும் ராஜா, எதை இம்ப்ரூவ் பண்ணி காமிக்கணும், ஜெனரேட்டட் சப்ளை. இதுக்கு உனக்கு என்ன வேணும், பேட்டரி. இதுல இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாம இந்த நம்பருக்கு அர்த்தமே கிடையாது.
பாராட்டுறாங்களா பாராட்டலையா? பாராட்டணும்னு தான் தோணுது. பரவாயில்ல, அங்க போற நடந்துட்டு இருக்கும்போது நீ வந்து கிரீன் கமிட்மெண்ட்ஸ் கொடுக்குற பாராட்டணும்னு தோணுது. ஆனா ஆக்சுவல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இல்லாம இந்த நம்பருக்கு அர்த்தமே இல்ல. இந்த வார் என்ன காமிச்சிருச்சு? நேத்து படிச்சோம், கழுத்தை நெரிக்கிறது, ஆஸ்பிக்சேட்டிங் படிச்சோமா? கழுத்தை நெரிக்குது, கழுத்தை நெரிக்குது. இந்த வார் டெமான்ஸ்ட்ரேட்டிங் த choke hold that a fossil fuel has. இந்தியாவை பாராட்ட கோகுல் கரெக்டா சொல்றாங்க, பாராட்டுறதுக்கு டெம்டிங்கா இருக்கு. நீங்க சொல்லுங்க. தட் என்னது? தட் படிச்சா கால்வாசி கிராமர் முடிஞ்சிட்டு பாத்துக்கிறீங்க. தட் நார்மல் கன்ஜெக்ஷன் மீனிங் சொல்லுங்க. தட் நார்மல் கன்ஜெக்ஷன் முன்னாடி பின்னாடி கனெக்ட் பண்ணுது. தட் கண்டிப்பா என்ன கிடையாது, என்ன கிடையாதுமா? ரிலேட்டிவ் ப்ரோனவுன் சப்ஜெக்ட் கிடையாது. கரெக்டா? முன்னாடி பின்னாடி எப்படி கனெக்ட் பண்ணு சொல்லுங்கம்மா. ரைட்டு. அப்போ தட் என்னது? சூப்பர். தட் ரிலேட்டிவ் ப்ரோனவுன் சப்ஜெக்ட். இங்க பாருங்க, a fossil fuel has a choke hold. fossil fuel choke hold வச்சிருக்கு, சரியா? கழுத்தை நெரிச்சு பிடிச்சிருக்கு. a fossil fuel has a choke hold. பாருங்க, அப்ப that என்னது? ரிலேட்டிவ் ப்ரோனவுன் as a object. a fossil fuel has a choke hold. இப்போ ஒரு choke hold வந்துட்டு ஒரு ஃபாசில் ஃபியூல் வச்சிருக்கு. அதை காமிச்சது என்னதுன்னா, இந்த ஒரு ஃபாசில் ஃபியூல் வந்துட்டு எல்லாவனையும் கழுத்தை பிடிச்சி நெரிச்சு பிடிச்சு வச்சிருக்குன்னு காமிச்சது இதுதான் வார். இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல இந்தியா என்ன பண்ணணும்? காமிக்கணும். காமிக்கணும், எக்ஸிபிட்னா காட்டணும். என்ன காட்டணும்? urgency towards enhancing battery storage and improving its electrical grid to better utilize existing capacity. கெப்பாசிட்டி இருக்கு, கெப்பாசிட்டி என்ன பண்ண முடியல? யூட்டிலைஸ் பண்ணு, பெட்டரா யூட்டிலைஸ் பண்ணு. எதுக்கு எடுத்தாலும் கெப்பாசிட்டியை ஏத்துக்கிட்டே போவாத. கெப்பாசிட்டி நம்மகிட்ட ஏற்கனவே இருக்கு, இருக்கிறத நீ என்ன பண்ணு? ஒழுங்கா யூட்டிலைஸ் பண்ணு. இந்தியா வந்து அப்படியே ஒரு என்ன சொல்ற, ஒரு முக்கில் வந்து நின்றுங்க, அவ்வளவுதான். இதுல இம்ப்ரூவ் பண்ண முடியாதுன்னு வந்து நின்றுச்சு. கடைசி 2 பட்ஜெட்ல நீங்க பாத்தீங்கன்னா தெளிவா தெரியும், ஒரு விஷயத்தை நோக்கி தான் போறானுங்க. கிரீன் எனர்ஜி நோக்கி போனோம்னா, இப்போ என்கிட்ட கெப்பாசிட்டி, எனக்கு விண்டு மில்லுக்கு இந்த ரெக்க இல்ல, அதுவா பிரச்சனை? என்ன பிரச்சனை? ஸ்டோரேஜ், பேட்டரி இல்ல. பேட்டரியை செய்ய வைக்கணும். பேட்டரியை செஞ்சு வைத்தாதான் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகவே முடியும். இதுதான் மெயின் பிரச்சனை. இந்த பேட்டரி இருக்குல்ல, இந்த பேட்டரி, இவி பேட்டரிலாம் இருக்குல்ல, எல்லாம் ஒரே டைப் ஆஃப் பேட்டரி தான். இவி பேட்டரி இருக்குல்லங்க, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பேட்டரி, அது அப்புறம் இந்த எனர்ஜியை நான் ஃபாசில் ஃபியூல் வந்து எனர்ஜி ஸ்டோர் பண்ற பேட்டரி, இந்த பேட்டரி எல்லாம் செஞ்சாதான் இந்தியா என்ன பண்ண முடியும்? அடுத்த ஸ்டெப்புக்கு போயும். அதான் சைனாக்காரன் என்ன பண்ண மாட்டான்? விடவே, இந்தியாவில் எந்த நாட்டையும் விட மாட்டான். சரியா? ஓகே, ஒண்ணு முடிஞ்சிட்டு. பேசிக்கா கதையில இருந்து என்ன தெரியுது? ஒரே வார்த்தையை சொல்லணும்னா பேட்டரி ஸ்டோரேஜ் இல்ல. பேட்டரி ஸ்டோரேஜ் இருந்துச்சுன்னா நிறைய யூட்டிலைஸ் பண்ணலாம். பட் பேட்டரி ஸ்டோரேஜ் இப்போ நான் ஃபாசில் ஃபியூவல் கெப்பாசிட்டி இருக்கா இல்லையா? இந்தியாவோட இருக்கா இல்லையா? இருக்கு, அதெல்லாம் இருக்கு. பேட்டரி ஸ்டோரேஜ் இந்தியா அந்த டார்கெட் ரீச் பண்ணிருமா பண்ணாதா? பண்ணிருமா பண்ணாதா? அழகா பண்ணிரும். அதுல பேட்டரி கதெல்லாம் கிடையாது. டார்கெட் என்னது? டார்கெட் என்னது? எவ்வளவு தூரம் இன்ஸ்டால் பண்ணணும், அதாவது இத்தனை ஜிகாவாட்டுக்கு விண்டு மில்லு சோலார் பேனல் வைக்கணும். அது சுத்துதா, அது யூஸ் ஆகுதா, அதுல இருந்து கரண்ட் எடுக்க முடியுமா கணக்கு கிடையாது. எது மட்டும் தான் கணக்கு? இன்ஸ்டால்டு. இதுதான் பாரிஸ் உடைய கணக்கு.
இதை அச்சீவ் பண்ணிடுவான். ஆனா அவனால விண்டு மில்ல சுத்த வைக்க முடியாது. சரியா? இன்னொன்னு எடுங்க, நம்ம அடுத்த முடிச்சிருங்க.